எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ரொம்பவே அருமையான டிஃபின் காம்போ தான் பார்க்க போகிறோம். நல்ல சூடான பஞ்சு மாதிரி இருக்கிற ஆப்பத்தோட ரொம்பவே அருமையான வெள்ளை காய்கறி குருமா. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆப்பத்துக்கு நான் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இது நல்லா 2-3 தடவை சுத்தமாக கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 4 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், சுத்தமாக கழுவி எடுத்துட்டேன். இப்போ தேவையான அளவு தண்ணியை ஊற்றிடலாம். இப்போ இந்த அரிசியை நம்ம 4 மணி நேரத்துக்கு ஊற வைக்கணும். ஆப்ப மாவுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு தட்டை அவல் எடுத்திருக்கேன். இந்த அவலை மாவு அரைக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி தண்ணி ஊற்றி சுத்தமாக 2-3 வாட்டி கழுவி நம்ம இதை ஊற வச்சுக்கலாம். அரிசி 4 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஊற வச்ச அரிசியை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட் நம்ம அரிசியை அரைச்சிக்கலாம். அரிசி ஒரு அளவுக்கு அரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச அவலை சேர்த்துடலாம். இதோட ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அவலும் தேங்காய் ஜஸ்ட் லைட்டாக தான் அரைஞ்சிருக்கு. இப்போ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறேன். நம்ம ஒரே நேரத்தில் எல்லா தண்ணியும் சேர்த்து அரைக்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சோன்னா நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வரும். இந்த பேட்ச் மாவுக்கு எனக்கு ஒரு கிட்டத்தட்ட 8-9 ஆப்பம் வரைக்கும் வரும். பட் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் குவான்டிட்டியை டபுள் பண்ணி நீங்கள் மாவை அரைச்சிக்கலாம். மாவை அரைச்சி பவுலுக்கு மாற்றி வச்சாச்சு. இதில் 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறேன். அடுத்து இதில் 1/2 ஸ்பூன் உப்பு, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டுத்தையும் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். பாருங்கள், மாவு ரொம்ப தண்ணியாக இல்லை, அதே மாதிரி ரொம்ப கட்டியாகவும் இல்லை. மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி நல்ல ஃப்ளஃபியாக இருக்கணும். மாவை ஒரு 12 மணி நேரம் புளிக்க வைக்கணும். 12 மணி நேரம் கழித்து இப்போ நம்ம மாவை பார்க்கலாம். பாருங்கள், மாவு எவ்வளோ சூப்பராக புளிச்சிருக்குன்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு இட்லி மாவு மாதிரிலாம் ரொம்பலாம் பொங்காது, ஏன்னா அதில் உளுந்து இல்லை. ஸோ மாவு கொஞ்சம் கட்டியாக இருக்குது. நான் இப்போ தண்ணி ஊற்றி கரைக்க போகிறேன். ஸோ நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம், சும்மா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா அந்த ஊற்றுற பதத்துக்கு வரணும். இப்போ நம்மளோட ஆப்ப மாவு ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம ஆப்பம் சுட ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் இப்போது வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு சின்ன இரும்பு குழி கடாய் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த ரெடிமேட் ஆப்பச்சட்டி ஸ்டோர்ஸில் கிடைக்கும். நான் அந்த லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அது நீங்கள் வாங்கி செய்யலாம். எண்ணெயை தடவிட்டு எக்ஸ்ட்ரா எண்ணெய்னா லைட்டாக தொடச்சிட போகிறேன். சட்டி சூடாகிடுச்சு. இப்போ நான் 1 கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றுறேன். ஊற்றிட்டு இந்த மாதிரி சட்டியை தூக்கி நல்லா சுற்றி விடணும். நான் சின்ன ஆப்பமாக தான் ஊற்றுறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னா 1/2 கரண்டி நீங்கள் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி பபிள்ஸ் வந்த பிறகு சட்டியை மூடி ஃபுல்லாக வேகிற வரைக்கும் அதை மூடி வச்சுக்கணும். அது ஒரு 2 நிமிஷம் ஆகும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சுடுங்க. பாருங்கள், 2 நிமிஷம் கழித்து சூப்பராக நம்மளோட ஆப்பம் நல்லா அருமையாக வெந்திருக்கு. இந்த ஓரத்துலலாம் நல்லாவே கலர் மாறி இருக்கு பாருங்கள். சுற்றி நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பியாகவும் சென்டரில் நல்லா சாஃப்டாக வரணும். இந்த மாதிரி வந்தாலே உங்களுக்கு ஆப்பம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஈஸியான இந்த வெள்ளை குருமா செய்ய முதல்ல இதுக்கு தேவையான பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். மசாலா அரைக்க தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நான் இங்கே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மிக்சர் ஜாரில் 1 கப் ஃப்ரெஷ்ஷான துருவன தேங்காய், ஒரு 10 முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஸோ இந்த மசாலா பேஸ்ட்டை இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். குருமாக்கு தேவையான எல்லா காயும் நான் இங்கே ஈவனாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அகலமான கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் 1 துண்டு பட்டை,
2 ஏலக்காய், 2 கிராம்பு, கல்பாசி, ஜாவித்ரி, பிரியாணி இலை போட்டு தாளிச்சிடலாம். அடுத்து பொடுசா நறுக்கின 2 பெரிய வெங்காயம், நீல வாக்கில் நறுக்கின 5 பச்சை மிளகாய். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாயை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் 2-3 நிமிஷம் வதங்கினதும் 1 கப் நறுக்கின உருளைக்கிழங்கு, 1 கப் நறுக்கின கேரட், 1 கப் நறுக்கின பீன்ஸ், 1 கப் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்து நல்லா வதக்குங்க. ரெண்டு 3 நிமிஷம் எல்லாம் வதங்கினதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 2 கப் தண்ணி ஊற்றி வேக விடுங்க. கடாயை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் எல்லா காயும் வேகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்து கலந்து விட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்து தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்டோவை சிம்லியே வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணலாம். பாருங்க, கரெக்டான கன்சிஸ்டன்சியில் குருமா எப்படி ரெடியாக இருக்குன்னு. அருமையான வாசனையோட ஃப்ளேவரோட இருக்கு. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து கலந்து விட்டு ஸ்டோவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். வேற லெவலுங்க, வேற லெவல். ஸோ இன்னைக்கு எனக்கு இது ட்ரீட் தான் கண்டிப்பாக. பிரமாதமாக இருக்கு. நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஆப்பம் வெஜ் குருமா காம்பினேஷன் பார்த்தீங்க. கண்டிப்பாக இந்த 2 ரெசிபீஸுமே நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டான ரெசிபிக்கு HomeCookingShow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். The second edition of the Home Cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.